வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவம்பர் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லும் பார்த்தேன் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது ரொம்ப ஊக்கமாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு தரவரிசைகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2026 QS ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் எது? இதற்கான ஆன்சர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங். எதனால் இந்த ரிப்போர்ட்டில் 2026 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா, அடுத்த ஆண்டு மாணவர்கள் படிக்கிறதுக்கான சிறந்த பல்கலைக்கழகங்கள் எது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது ஹாங்காங்கில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங் அப்படிங்கிற பல்கலைக்கழகம். இந்தியாவில் முதலிடம் பிடித்தது IIT டெல்லி. இது ஆசிய அளவில் 59வது இடத்துல இருக்குது. அடுத்தது 1995 முதல் 2024 காலகட்டத்தில் தீவிர பருவநிலையால் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 9. இது பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் பான் அப்படிங்கிற நகரை சேர்ந்த ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கிற கம்பெனி வெளியிட்ட ரிப்போர்ட் தான் இது. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமானது. 6வது தேசிய நீர் விருதுகள் 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இது என்ன அப்படின்னா, எந்தெந்த மாநிலங்களெல்லாம் நீரை சிறப்பாக பாதுகாக்கிறாங்க, நீரை சிறப்பாக சேமிக்கிறாங்க, சிறப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான் இது. மத்திய அரசுடைய ரிப்போர்ட் இது. இதில் சிறந்த மாநிலமாக மகாராஷ்டிரா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. சிறந்த மாவட்டமாக தெற்கு மண்டலத்தில் முதலிடம் பிடித்தது திருநெல்வேலி. சிறந்த நிறுவனம் இது வந்து முதலிடம் பிடித்தது காஞ்சிபுரத்தில் இருக்கிற அப்பல்லோ டயர்ஸ் லிமிடெட் இந்த நிறுவனம். அப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாலாபுரம் ஊராட்சி தேசிய அளவில் 3வது சிறந்த ஊராட்சியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இது மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சகம் வழங்குகிற விருதுகள். இந்த துறைக்கான அமைச்சர் CR பாட்டீல் அப்படிங்கிறவர். அடுத்தது 2025 ஆசியாவின் மகிழ்ச்சியான நகரமாக தேர்வு செய்யப்பட்ட நகரம் எது? இதற்கான ஆன்சர் மும்பை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முதலிடம் பிடித்தது இந்தியாவுடைய மும்பை நகரம். 2ஆம் இடம் பிடித்தது சீனாவுடைய தலைநகரான பெய்ஜிங். அதுவே உலகத்தில் மகிழ்ச்சியான நகரம் எது அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அபுதாபி நகர். உலக மகிழ்ச்சி குறியீட்டில் 2025 முதலிடம் பிடித்தது ஃபின்லாந்து. இப்போ இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது பிரிட்டனை சேர்ந்த டைம் அவுட் சிட்டி லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, இந்தியாவின் அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? இதற்கான ஆன்சர் மதுரை. இது மத்திய அரசுடைய ஸ்வச் சர்வேஷன் விருதுகள், ஸ்வச் சர்வேஷன் ரிப்போர்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே ரொம்ப அசுத்தமான நகரம் அப்படின்னு மதுரையை தேர்வு பண்ணியிருக்காங்க. முதல் இடத்துல இருக்கிறது மதுரை. 2வது இடத்துல இருக்கிறது பஞ்சாபுடைய லூதியானா அப்படிங்கிற ஒரு நகரம். 3ஆம் இடம் பிடித்தது சென்னை. அடுத்தது, விருதுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். யுனெஸ்கோ அமைப்பு எந்த இந்திய நகரத்திற்கு உணவு பாரம்பரிய உலக அங்கீகாரம் வழங்கியது? இதற்கான ஆன்சர் லக்னோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, யுனெஸ்கோவுடைய படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் லக்னோவை சேர்த்துருக்காங்க. இது உத்தரப்பிரதேசத்துடைய தலைநகர். அதே மாதிரி உணவு பாரம்பரிய உலக அங்கீகாரமும் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து நல்ல பாரம்பரியமான உணவுகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது, 2025 பிரபஞ்ச அழகி பட்டத்தை வென்ற ஃபாத்திமா போஷ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர் மெக்சிகோ. இப்போது அழகி போட்டிகளில் 2 விதமான அழகி போட்டிகள் நடைபெறுது. ஒன்று பார்த்தீங்கன்னா உலக அழகி, இன்னொன்று பிரபஞ்ச அழகி. ரெண்டுமே அழகி போட்டிகள் தான். இதில் பிரபஞ்ச அழகி போட்டி இப்போ நடைபெற்றது. இந்த போட்டி தாய்லாந்தில் தான் நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பாக மணிகா விஸ்வகர்மா கலந்து கொண்டாங்க. ஆனாலும் அவங்களால ஜெயிக்க முடியலை. ஃபாத்திமா போஷ் அவங்க தான் ஜெயிச்சிருந்தாங்க. இதே மாதிரி இந்த ஆண்டு 72வது உலக அழகி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டி நம்ம இந்தியாவில் நடைபெற்றது. தெலுங்கானாவுடைய தலைநகரான ஹைதராபாத்தில் தான் நடைபெற்றது. இதில் அழகி பட்டம் வென்றவங்க தாய்லாந்து சேர்ந்த ஓப்பல் சுச்சாட்டா ஸ்ட்ராங்ஸ்ரீ அப்படிங்கிறவங்க. அடுத்தது, வாழ்நாள் சாதனைக்காக கௌரவ ஆஸ்கர் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டாம் குரூஸ். டாம் குரூஸ் நம்ம வந்து மிஷன் இம்பாசிபிள் படத்தில் பார்த்துருப்போம். இவர் எவ்வளோ சூப்பரான ஒரு நடிகர். ஆனால் இப்போ தான் அவருக்கு முதல் முறையாக ஆஸ்கர் விருது கொடுக்குறாங்க. தன்னுடைய வாழ்நாள் சாதனையாக கௌரவ ஆஸ்கருக்கு வந்து அதாவது வாழ்நாள் சாதனைக்காக கௌரவ ஆஸ்கர் விருது கொடுக்குறாங்க. அடுத்தது, சாரணர் இயக்கத்தில் வழங்கப்படும் வெள்ளி யானை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இப்போது ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அமைப்பு இருக்குல்ல, அதோடைய உயர்ந்த விருது எது அப்படின்னா வெள்ளி யானை விருது.
இந்த இயக்கத்தில் சிறப்பாக பங்காற்றியவங்களுக்கு இதை வழங்குவாங்க. இப்போ நம்ம தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, IUCN அமைப்பால் குட் என்ற அங்கீகாரம் பெற்ற இந்தியாவின் ஒரே தேசிய பூங்கா எது? இதற்கான ஆன்சர் கஞ்சன்ஜங்கா தேசிய பூங்கா. இது சிக்கிமில் இருக்குது. IUCN இதோடைய விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது தான். அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டேவிட் சாலே. டேவிட் சாலே அப்படிங்கிறவருடைய ஃப்ளெஷ் அப்படிங்கிற நூலுக்காக உலகத்துடைய சிறந்த விருதான புக்கர் பரிசு கொடுத்துருக்காங்க. அதாவது உலக அளவில் புத்தகங்களுக்காக வழங்குறதுலேயே மிக உயர்ந்த விருது எது அப்படின்னா அது புக்கர் பரிசு. இந்தியாவிலிருந்து தகுதி பட்டியலில் கிரண் தேசா எழுதின த லோன்லினஸ் ஆஃப் சோனியா அண்ட் சன்னி அப்படிங்கிற புத்தகம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அந்த ஒரு புத்தகம் வெற்றி பெறலை. டேவிட் சாலே எழுதின ஃப்ளெஷ் அப்படிங்கிற புத்தகம் தான் புக்கர் பரிசு பெற்றிருக்கு. அடுத்தது, தேசிய கோபால் ரத்னா விருதுகள் 2025 எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் பால் உற்பத்தி. அதாவது இந்தியாவில் சிறந்த பால் விவசாயிகள் மற்றும் பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு இந்த விருதை வழங்குறாங்க. அடுத்தது, 2024 இந்திரா காந்தி அமைதி பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மிட்சல் பட்ஸ்லெட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் அமைதியை நிலைநாட்டுறதுக்காக யாரெல்லாம் போராடுறாங்க அல்லது யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விருதை வழங்குவாங்க. இப்போது இந்த மிட்சல் பட்ஸ்லெட் சிலே நாட்டுடைய முன்னாள் அதிபராக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு இதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, பிரெஞ்சு அரசின் செவாலிய விருது தற்போது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தோட்டாதரணி. இவர் தமிழ் திரையுலகில் கலை இயக்குனராக பணிபுரிகிறார். பிரெஞ்சு அரசுடைய மிக உயரிய விருதான செவாலிய விருது இவருக்கு வழங்கியிருக்காங்க. சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், ஐஸ்வர் ராய் இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு இந்த விருது கிடைத்திருக்கு. அடுத்தது, 2024ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்திற்கு சிறப்பான பங்காற்றுறவங்களுக்கு இந்த விருதை வழங்குறாங்க. இந்த ஆண்டுக்கான இந்த விருது காமராசு, ஞானசுந்தரம், சோமசுந்தரம் இவங்க 3 பேருக்கும் வழங்கியிருக்காங்க. இவங்களுக்கு விருதோட தலா 5 லட்சம் வழங்குறாங்க. அடுத்தது, 2025ஆம் ஆண்டிற்கான பிரிட்டனின் இளம் சாதனையாளர் விருது பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்ரீவாஸ் சகஸ்ரநாமம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராக இருக்கார். இவர் கேரளாவை சேர்ந்தவர். இவருக்கு பிரிட்டனுடைய இளம் சாதனையாளர் விருது இந்த ஆண்டுக்கானது கொடுத்துருக்காங்க. அடுத்தது, சில முக்கியமான நியமனங்கள் அதை பற்றி பார்க்கலாம். நீதிபதி சூர்யாகாந்த் இந்தியாவின் எத்தனையாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் 53. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய 53வது சீஃப் ஜஸ்டிஸாக நீதிபதி சூர்யாகாந்த் பதவியேற்றிருக்காரு. இவர் நவம்பர் 24ஆம் தேதி பதவியேற்றிருக்காரு. இவருடைய பதவி காலம் 2027 பிப்ரவரி 9ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது 65ஆக இருக்குது. இவர் ஹரியானா மாநிலத்தில் பிறந்தவர். இதுக்கு முன்னாடி இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக பணியாற்றியிருக்காரு. இப்போது நம்ம இந்தியாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளை, அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் பண்ணுறது யார் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர். அதே மாதிரி பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யார் அப்படின்னா அதுவுமே குடியரசுத் தலைவர் தான். அடுத்தது, தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தின் நிர்வாக தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் விக்ரம் நாத். இப்போ பார்த்தீங்கன்னா நால்சா அமைப்புடைய எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக விக்ரம் நாத் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவரை அப்பாயின்ட் பண்ணுறது குடியரசுத் தலைவர். இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நியமனம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பிறகு மிகவும் மூத்த நீதிபதிக்கு தான் இந்த பதவி வழங்கப்படும். நால்சா இந்த அமைப்பை பற்றி பார்த்தீங்கன்னா இதோடைய விரிவாக்கம் நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது தான். தமிழில் தேசிய சட்ட சேவைகள் ஆணையம் அப்படிங்கிறது. இந்த அமைப்புடைய பணி என்ன அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவியை வழங்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது இவர் என்னதான் நிர்வாக தலைவராக இருந்தாலும் இந்த அமைப்பிற்கு பேட்ரன் இன் சீஃப், அதாவது ஒரு முக்கியமான தலைவராக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் செயல்படுவார். ஓகே. அடுத்தது, இந்திய தர நிர்ணய பணியகத்தின் தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சய் கர்க். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்த அமைப்புடைய டைரக்டர் ஜெனரல், அதாவது தலைமை இயக்குநராக
சஞ்சய் கர்க் அப்படிங்கிறவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அமைப்பு 1986 ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இந்த அமைப்புடைய தலைமையகம் டெல்லியில் தான் இருக்குது. அடுத்தது, யுனிசெஃப் இந்தியா அமைப்பின் குழந்தைகள் நல தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கீர்த்தி சுரேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா யுனிசெஃப் உடைய இந்திய கிளையில் குழந்தைகள் நல தூதராக கீர்த்தி சுரேஷ் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, முக்கியமான மாநாடுகள் மற்றும் விழாக்கள் இதை பற்றி பார்க்கலாம். தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கோவை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோவையில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாடு நடைபெற்றது. பிரதமர் மோடியுமே இதில் வந்து பங்கேற்றார். இந்த நடத்தின அமைப்பு இது அப்படின்னா தமிழ்நாடு இயற்கை உழவர் ஆர்வலர் கூட்டுக்குழுவுடைய சார்பில் இது நடத்தியிருந்தாங்க. அடுத்தது, திருவிழாக்களின் திருவிழா என்று அழைக்கப்படும் திருவிழா எது? இதற்கான ஆன்சர் ஹார்ன்பில் திருவிழா. ஹார்ன்பில் திருவிழா வந்து நாகாலாந்தில் நடைபெற திருவிழா. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. அடுத்தது, 12வது சங்கை திருவிழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மணிப்பூர். இந்த சங்கை திருவிழாவில் வந்து ஆடல் பாடல் நாடகம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். இதனால் இதை சங்கை திருவிழா அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா இந்த விழாவுக்கு மணிப்பூருடைய மாநில விலங்கான சங்கை மானுடைய பெயரை வந்து வைத்திருக்காங்க. அடுத்தது, பழங்குடியினர் வணிக மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. டெல்லியில் தான் இந்த ட்ரைபல் பிஸ்னஸ் கான்க்ளேவ் அப்படிங்கிறது இந்த ஆண்டு நடைபெற்றது. இதில் முக்கியமான ஒரு அறிவிப்பு சொல்லிட்டு என்ன அப்படின்னா, இனிமேல் புவிசார் குறியீடு பெறணும் அப்படின்னா அதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கட்டணம் முன்னாடி 5000 ரூபாவாக இருந்துச்சு, இப்போ வந்து அதை 1000 குறைக்கிறோம் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அடுத்தது, COP30 மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரேசில். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஐநா சபையுடைய காலநிலை மாற்ற மாநாடு. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 30வது காலநிலை மாநாடு நடைபெற்றது. இதை சுருக்கமாக COP அப்படின்னு சொல்லுவாங்க. COP அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கிற நாடுகள்லாம் இணைந்து நம்ம இந்த பருவநிலை மாறுபாடை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டத்தை நடத்துவாங்க. அதுதான் இது, ரொம்ப முக்கியமானது. இது இந்த ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. பிரேசிலுடைய பெலம் அப்படிங்கிற நகரில் தான் நடைபெற்றது. அடுத்த ஆண்டு COP31வது மாநாட்டை துருக்கி தான் நடத்துகிறாங்க. போன ஆண்டு COP29வது மாநாடு அஜர்பைஜானுடைய பாகு நகரில் நடைபெற்றது. முதல் முறையாக இந்த COP மாநாடு 1995 பெர்லின் நகரில் நடைபெற்றது. அடுத்தது, இந்திய AI உச்சி மாநாடு எந்த ஆண்டு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் 2026. இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய AI உச்சி மாநாடு இது வந்து அடுத்த ஆண்டு நடைபெற போகுது. இப்போ இதோடைய நோக்கங்களை எடுத்து வைக்கிற முன்னோட்டி நிகழ்ச்சி அமெரிக்காவில் நடைபெற்றது. அடுத்தது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், காசி தமிழ் சங்கமம் 4.0 நிகழ்ச்சி எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் வாரணாசி. இப்போ வாரணாசியுடைய பழைய பேர் தான் காசி அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வாரணாசி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. எதற்காக இந்த காசி தமிழ் சங்கமம் அப்படின்னா வாரணாசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையில் இருக்கிற பண்டைய காலம் முதலில் தொடர்பை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு காசி தமிழ் சங்கமம் வந்து நடத்துகிறாங்க. முதல் முறையாக 2022ஆவது ஆண்டு இந்த காசி தமிழ் சங்கமம் வந்து நடத்தியிருந்தாங்க. இந்த ஆண்டு 4வது நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இந்த ஆண்டுடைய கருப்பொருள் தமிழ் கற்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், G20 உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஜோஹன்ஸ்பர்க். ஜோஹன்ஸ்பர்க் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்காவில் தான் இருக்குது. இப்போது G20 அமைப்பு இருக்குது அப்படின்னா அதில் பல்வேறு மாநாடுகள் நடைபெறும். ஆனால் இருக்கிற மாநாட்டிலேயே ரொம்ப முக்கியமான மாநாடு எது அப்படின்னா உச்சி மாநாடு அப்படிங்கிறது. இங்கிலீஷில் சமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு அது ஜோஹன்ஸ்பர்க் நகரில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருந்தாங்க. இந்த ஆண்டு G20 கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கிறது தென்னாப்பிரிக்கா தான். அதனால தான் தென்னாப்பிரிக்காவில் இந்த ஒரு மாநாடு நடைபெற்றது. தென்னாப்பிரிக்காவுடைய அதிபர் சிரில் ராமபோசா அப்படிங்கிறவர். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் இந்த G20 உச்சி மாநாடு நடைபெறுது. இதுதான் முதல் முறை. ஆனாலும் இதில் வந்து அமெரிக்காவுடைய அதிபரும் சீனாவுடைய அதிபரும் பங்கேற்கல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெறும் 99 ரூபாயிலேயே நீங்கள் இதை வந்து அட்டன் பண்ணி எழுதிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி TNPSC குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது.
ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது புயல்கள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் உருவான டித்வா புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஏமன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டித்வா அப்படிங்கிற புயல் உருவாய்ந்தது. இதற்கு ஏமன் தான் பெயர் வைத்திருந்தாங்க. இந்த டித்வா அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து தீவு அப்படிங்கிறது தான். அடுத்தது மலாக்கா நீரிணை பகுதிகளில் உருவான சென்யார் புயல் எந்த நாட்டின் அருகே கரையை கடந்தது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. சென்யார் அப்படிங்கிற ஒரு புயல் உருவாய்ந்தது. இதற்கு பெயர் வைத்த நாடு ஐக்கிய அரபு அமீரகம். இந்த சென்யார் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து சிங்கம். இது நம்ம இந்தியாவை தாக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் இந்தியாவை தாக்காமல் அப்படியே அந்த பக்கம் இந்தோனேஷியா பக்கமாக போயிட்டு. அடுத்தது காலமேகி என்ற புயல் தற்போது எந்த நாட்டை தாக்கியது? இதற்கான ஆன்சர் பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் பகுதிகளை இது வந்து தாக்கியிருந்தது. அடுத்தது மெலிசா புயலினால் பாதிக்கப்பட்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜமைக்கா. ஜமைக்கா மற்றும் கியூபா நாடுகளுக்கு இடையே இந்த ஒரு புயல் வந்து உருவாயிருந்தது. இந்த நாடுகளுக்கு இந்தியா 20 டன் நிவாரணப் பொருட்களை வந்து அனுப்பியிருந்தோம். அடுத்தது தமிழ்நாடு செய்திகள் பார்க்கலாம். எங்கு 118 ஏக்கரில் மாபெரும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் கிண்டி. கிண்டி வந்து சென்னையில் தான் இருக்குது. இப்போ இதற்கான அடிக்கல் வந்து நாட்டியிருந்தாங்க. அதாவது இதற்கான பணிகளை இப்போ வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்தது சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் உருவ சிலை தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஈரோடு. ஈரோடு மாவட்டத்தில் தான் இப்போ திறந்திருந்தாங்க. இவர் யார் இந்த மாவீரன் பொல்லான் அப்படின்னா தீரன் சின்னமலை இருக்கார்ல, அவருடைய படை தளபதி தான் இவர். அடுத்தது எங்கு ரூபாய் 80 லட்சத்தில் சிறார் அறிவியல் பூங்கா திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது வந்து சென்னையில் இருக்குது. இந்த பூங்கா பார்த்திங்கன்னா நடைமுறை அனுபவம் மூலமாக சிறார்களுக்கு அறிவியல் கருத்தை கற்றுக் கொடுக்குற வகையில் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது 2024 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகத்தின் பங்கு எத்தனை சதவீதம்? இதற்கான ஆன்சர் 24%. இப்போ பார்த்தீங்கன்னா 2024ஆவது ஆண்டு இந்தியாவில் மூளைச்சாவு அடைந்த 118 பேருடைய 1128 பேருடைய உறுப்புகள் தானமாக பெறப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே 268 பேருடைய உறுப்புகள் வந்து தானமாக பெறப்பட்டிருக்கு. இந்திய அளவில் இது 24%. அடுத்தது எங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்திற்கு தியாகி சங்கர்லிங்கனார் பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் விருதுநகர். இப்போ பார்த்தீங்கன்னா சிவகாசி மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் இடையில் இருக்கிற, அதாவது சிவகாசி ஸ்ரீவல்லிபுத்தூர் ரயில் நிலையங்களுக்கு இடையில் இந்த ஒரு பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க. அடுத்தது தற்போது தமிழக அரசு தொடங்கிய TAEI 2.0 என்பது எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் சுகாதாரத்துறை. TAEI அப்படிங்கிறது ஒரு ரெஜிஸ்ட்ரி, அதாவது ஒரு வெப்சைட் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். அதில் நம்ம தகவல்களை வந்து சேமித்து வச்சுக்க முடியும். TAEI அப்படின்னா தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது தான். தமிழில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை செயலி அப்படிங்கிறது. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோயாளிகளுக்கு வழங்குகிற சிகிச்சையுடைய தகவல்கள் எல்லாமே இதில் சேர்த்து வச்சுப்பாங்க. எதனால் அப்படின்னா அப்போ எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சிகிச்சை வழங்கியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நோய் சரியாச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கிறனால ஃப்யூச்சரில் நல்ல ஒரு சிகிச்சை இன்னும் போக போக வழங்க முடியும். இப்போ வந்து 2.0 வந்து தொடங்கியிருந்தாங்க. அதாவது இந்த ஒரு செயலியுடைய 2வது கட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. முதல் கட்டம் 2017ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது தமிழக அரசு அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களின் நிதியை நிர்வகிக்க யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் தமிழக தலைமைச் செயலாளர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு ஒரு நிதி வச்சுருக்காங்க. எதற்கான நிதி அப்படின்னா அழியும் நிலையில் இருக்கிற உயிரினங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிதி தான் இது. அதை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு உருவாக்கியிருக்காங்க. அதற்கு தலைமை தாங்கிறது தமிழக தலைமைச் செயலாளர். அடுத்தது எங்கு தமிழக அரசு மிகப்பெரிய அளவில் விளையாட்டு நகரம் உருவாக்க உள்ளது? இதற்கான ஆன்சர் செம்மஞ்சேரி. இந்த செம்மஞ்சேரி அப்படிங்கிறது சென்னையில் தான் இருக்குது. இப்போது இதற்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ரூபாய் 301 கோடி அளவில் நிதி ஒதுக்கீடு பண்ணி தமிழக அரசு இதை பண்ணுறாங்க. இதற்கான அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழக அரசு 2025 மாநில கல்விக் கொள்கை அடிப்படையில் யார் தலைமையில் கலை திட்ட வடிவமைப்பு குழுவை அமைத்தது? இதற்கான ஆன்சர் சுல்தான் அகமது இஸ்மாயில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிற்கான ஒரு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கியிருந்தாங்க. இப்போ இதற்கான பரிந்துரை
வழங்குறதுக்காக நீதிபதி முருகேசன் தலைமையில் ஒரு ஆணையம் வந்து வழங்கியிருந்தாங்க. அந்த ஒரு ஆணையமும் அவங்களுடைய ரிப்போர்ட்டை சமர்ப்பித்தாங்க. இப்போது அதோடைய அடிப்படையில் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்போது அந்த அடிப்படையில் 2 குழுக்களை அமைத்திருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கலைத்திட்ட வடிவமைப்பு குழு. கலைத்திட்ட வடிவமைப்பு குழு அப்படின்னா கரிக்குலம் அப்படிங்கிறத டெவலப் பண்ணுற குழு. இப்போது கரிக்குலம் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு மாணவர் என்னென்ன படிக்கணும், அவங்க எவ்வளோ நேரம் படிக்கணும், அவங்க எத்தனை பீரியட் வந்து ஒரு நாள் இருக்கணும், அப்புறம் வந்து அவங்களுக்கு பிடி பீரியட் எவ்வளோ இருக்கணும், இது மாதிரி எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறது தான் கரிக்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை டிசைன் பண்ணுறதுக்காக கலைத்திட்ட வடிவமைப்பு குழுவை வந்து உருவாக்கியிருக்காங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா சுல்தான் அகமது இஸ்மாயில் தலைமையில். இவர் மாநில திட்டக்குழுவுடைய உறுப்பினராக இருக்கார். அதே மாதிரி கலைத்திட்ட உயர்நிலை குழு அப்படின்னு ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க. யாருடைய தலைமையில் அப்படின்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய தலைமையில் தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ முதல் கட்டமாக வரும் கல்வியாண்டில், அதாவது 2026-27 கல்வியாண்டில் 1 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது, தற்போது எங்கு செம்மொழி பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் கோவை. இப்போ வந்து கோயம்புத்தூரில் செம்மொழி பூங்காவை முதல்வர் வந்து திறந்து வைத்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கோவையில் காந்திபுரத்தில் இருக்கிற மத்திய சிறைச்சாலை வளாக பகுதியில் இதை அமைத்திருந்தாங்க. இந்த திட்டம் 2010ஆவது ஆண்டு உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து அறிவித்திருந்தார். அதை தொடர்ந்து வந்து இப்போது செயல்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் வந்து ஃபுல்லுமே இன்னும் செயல்படுத்தி முடிக்கலை. இந்த பூங்காவில் ஓரளவுக்கு பகுதிகளை கட்டிட்டு அதை வந்து இப்போ திறந்து வைத்திருக்காங்க. மீதி பகுதிகளுக்கு இன்னுமே கட்டுமான பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த பூங்காவுடைய சிறப்புகள் பார்த்திங்கன்னா கடையேழு வள்ளல்களுடைய சிலை நிறுவியிருக்காங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு விளையாட்டு பூங்கா வந்து அமைத்திருக்காங்க. 2000க்கும் மேற்பட்ட ரோஜா வகைகளை கொண்ட ரோஜா தோட்டம் வந்து அமைத்திருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாடு அரசுடைய திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். அன்பு சோலை திட்டம், இது 2025ஆவது ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. அதாவது இந்த 10ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, மூத்த குடிமக்கள் இருக்காங்கல்ல, அதாவது முதியோர்கள், அவங்களுக்கான ஒரு முதியோர் இல்லம் மாதிரிப்பட்டதை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? அதுதான் அன்பு சோலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதற்கான தொடக்க விழா திருச்சியில் பொன்மலை அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. அப்போது தமிழ்நாடு முழுவதுமே 25 முதியோர் மணமகள் வள மையங்கள் வந்து அமைத்திருக்காங்க. அதாவது முதியோர் இல்லம் தான் அமைத்திருக்காங்க, கொஞ்சம் சிறப்பாக அதை அமைத்திருக்காங்க. அதுதான் அப்படி சொல்கிறாங்க, முதியோர் மணமகள் வள மையங்கள் அப்படின்னு அதை அழைக்கிறாங்க. இது எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு மாநகராட்சிக்கு 2 அந்த வகையில், 10 மாநகராட்சிகளுக்கு 20 அந்த மாதிரி வச்சுருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் சென்னையில் மட்டுமே 3 அமைத்திருக்காங்க. ராணிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 மையங்கள் அமைத்திருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா மொத்தமாக 25 மணமகள் வள மையங்கள் வந்து அமைத்திருக்காங்க. இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, முதியோருக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள், யோகா, நூலகம், அப்புறம் அவங்களுடைய திறன் மேம்பாட்டுக்கான சில விஷயங்களும் அங்கே இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, புற்றுநோய் சிகிச்சைக்காக நடமாடும் மருத்துவ வாகனம் இதை வந்து தொடங்கியிருக்காங்க. ரூபாய் 1.10 கோடியில் இதை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டத்துக்கு கீழே இது வந்து உருவாக்கியிருக்காங்க. முதல் கட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த நவம்பர் 13ஆம் தேதி அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இப்போது இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 40 கோடி ரூபாயில் நம்ம தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாகனம் வந்து வழங்குவாங்க. இதோடைய பணி என்ன அப்படின்னா, கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், வாய் புற்றுநோய் இது எல்லாத்துக்கும் பரிசோதனை வழங்கணும், அதே மாதிரி சிகிச்சை வழங்கணும் அப்படிங்கிறதான் நோக்கம். ஓகே. அடுத்தது, தூய்மை பணியாளர்களுக்கான 3 வேளை இலவச உணவு திட்டம். இது இப்போது சென்னை மாநகராட்சியில் தொடங்கி வைத்திருக்காங்க. நவம்பர் 15ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. இதற்கான தொடக்க விழா சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இப்போ டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் இது விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அதே மாதிரி சென்னையில் 200 வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கான ஓய்வறைகள் கட்டப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, மக்களை தேடி மருத்துவம். இந்த திட்டம் 2021ஆவது ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமணப்பள்ளி கிராமத்தில் இதை தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, மக்களுடைய வீடுகளுக்கே சென்று அவங்களுக்கு மருத்துவ சேவை வழங்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த 4 ஆண்டுகளில் 2.50 கோடி மக்களுடைய நலம் வந்து காக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதில் பொதுமக்களுடைய வீட்டிற்கே நேரடியாக சென்று அவங்களுக்கு பரிசோதனை வழங்குறது, அதே மாதிரி மருத்துவ சேவைகள் வழங்குறது எல்லாமே பண்ணுறாங்க.
ஐநாவுடைய விருது கூட இந்த ஒரு திட்டத்திற்கு கிடைத்திருக்கு. நம்ம எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம், எப்படின்னா ஐநா விருது பெற்ற தமிழக அரசின் திட்டம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது இந்த மக்களை மருத்துவம் திட்டம் தான். இது பார்த்திங்கன்னா தொற்றா நோய்களுடைய கட்டுப்பாட்டில் சாதனை இது படைத்திருக்கு. அதற்காக இதற்கு விருது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது 2,50,00,000 பயனாளியை வந்து பார்த்து அவங்களுக்கு பெட்டகம் வழங்கியிருக்காங்க. அவங்க வந்து தஞ்சையை சேர்ந்தவங்க, தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. அடுத்தது தோழி விடுதிகள். இது வந்து பெண்களுக்கான, அதாவது பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி தான் இந்த ஒரு தோழி விடுதி. தமிழ்நாட்டில் இப்போது ரூபாய் 62.51 கோடியில் 12 தோழி விடுதிகள் அமைக்கிறதுக்கான அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. 740 பேர் தங்குற வகையில் இந்த விடுதிகள் வந்து கட்ட போகிறாங்க. ஏற்கனவே 19 தோழி விடுதிகள் கட்டியிருக்காங்க. இப்போது இன்னும் ஒரு 14 தோழி விடுதிகள் வந்து கட்டிகிட்ருக்காங்க. இப்போ இதோட சேர்த்து இன்னும் ஒரு 12 தோழி விடுதிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. கோவையில் பூஞ்சோலை அப்படிங்கிற பெயரில் அரசு மாதிரி கூர்நோக்கு இல்லம் வந்து அமைக்க போகிறாங்க. அதற்கான அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. அது என்ன கூர்நோக்கு இல்லம் அப்படின்னா, இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி இருக்குல்ல, அதுதான் இந்த கூர்நோக்கு இல்லம் அப்படிங்கிறது. அது வந்து மாணவர்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அது வந்து குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும், அந்த சிறார்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும், அவங்களுடைய தப்பை அவங்க உணர்ந்துட்டு அதுலேருந்து திருந்து வரணும் அப்படிங்கிறதுக்கான தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி கூர்நோக்கு இல்லம் வந்து அமைக்கிறாங்க பூஞ்சோலை அப்படிங்கிற பெயரில். அடுத்தது கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம். இது வந்து 2024 ஆண்டு பிப்ரவரி 18 தொடங்கி வைத்திருந்தாங்க. இதற்கான தொடக்க விழா மதுரையில் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் கீழே 33 விளையாட்டு உபகரணங்கள் வந்து வழங்குறாங்க. இப்போது இதுவரைக்கும் இந்த உபகரணங்கள் கிராமப்புற ஊராட்சிகளுக்கு மட்டும்தான் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேசிய செய்திகள் பார்க்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவாக எவ்வளவு ரூபாய் நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார்? இதற்கான ஆன்சர் ரூபாய் 150. இப்போ பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருடைய 150வது பிறந்தநாள் விழாவை நம்ம இந்த ஆண்டு கொண்டாடுறோம். அவர் 1875 ஆண்டு அக்டோபர் 31 பிறந்தார். இப்போது இந்த 150வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினதற்காக பிரதமர் மோடி அதுக்காக நினைவாக ரூபாய் 150 நாணயத்தை வெளியிட்டிருந்தார். அடுத்தது வந்தே மாதரம் பாடலை இயற்றியவர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்தே மாதரம் பாடல் இது 1875 ஆண்டு நவம்பர் 7 இயற்றப்பட்டது. இது இயற்றியவர் இந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படிங்கிறவர். இப்போது இந்த ஆண்டு நம்ம வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டை கொண்டாடுறோம். அப்போ இதற்காக விழாக்கள்லாம் இந்தியா முழுவதுமே நடைபெற்றது. 1882 ஆண்டு இந்த பாடல் ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலில் இடம்பெற்றுள்ளது. இதில் நடைமுறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, வந்தே மாதரம் பாடல் எந்த ஒரு நாவலில் இடம்பெற்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனந்த மடம் அப்படிங்கிற நாவலில் இதை வைத்திருந்தாங்க. அடுத்தது 1896 ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் இதை முதல் முறையாக பாடினார். எங்கே அப்படின்னா கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாட்டில் தான் பாடினார். அடுத்தது இது இந்தியாவுடைய தேசிய பாடலாக 1950 ஜனவரி 24 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த டேட்டாலாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது எந்த நாட்டிலிருந்து 8 சிவிங்கி புலிகளை இந்தியாவுக்கு கொண்டு வர தற்போது முடிவு செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் போட்ஸ்வானா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் சிவிங்கி புலி திட்டம் அப்படிங்கிறது 2009 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. ஆனாலும் 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் தான் நமீபியாவிலேருந்து 8 சிவிங்கி புலிகளை கொண்டு வந்திருந்தாங்க. இதை பிரதமர் நரேந்திர மோடி 2022 ஆண்டு செப்டம்பர் 17 விடுவித்தார். எங்கே அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற குனோ தேசிய பூங்காவில் தான் விடுவித்தார். ஓகேவா. அடுத்ததாக இரண்டாவது கட்டமாக 2003 ஆண்டு பிப்ரவரி மாதம் தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஒரு 12 சிவிங்கி புலிகளை கொண்டு வந்திருந்தாங்க. இப்போது மூன்றாவது கட்டமாக போட்ஸ்வானா நாட்டிலிருந்து 8 சிவிங்கி புலிகள் கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 29 பழைய தொழிலாளர் சட்டங்கள் எத்தனை சட்டங்களாக ஒருங்கிணைக்கப்பட்டன? இதற்கான ஆன்சர் 4. இப்போ பார்த்திங்கன்னா பழைய 29 தொழிலாளர் சட்டங்களை 4 சட்டங்களாக ஒருங்கிணைத்திருக்காங்க. இது நவம்பர் 21 நடைமுறைக்கு வந்திருக்கு. இப்போ அந்த 4 தொழிலாளர் சட்டங்கள் என்னென்ன அப்படின்னா ஊதிய விதி 2019, தொழில்துறை தொடர்பு விதி 2020, சமூக பாதுகாப்பு விதி 2020 மற்றும்
பணி பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணிச்சூழல் விதி 2020 இந்த மாதிரி 4ஆக அதை சுருக்கிட்டாங்க. அடுத்தது மத்திய அரசுடைய திட்டங்கள் பார்க்கலாம். அடுத்த 6 நிதியாண்டுகளுக்கு ரூபாய் 25,060 கோடி மதிப்பில் ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறத மத்திய அரசு செயல்படுத்துறதுக்கான ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதோடைய அடிப்படையில் 2 துணை திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நிரையத் புரோத்சாகன் அப்படிங்கிறது, இன்னொன்று நிரையத் திஷா அப்படிங்கிறது. இந்த நிரையத் புரோத்சாகன் அப்படிங்கிறது ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம். ரூபாய் 10,401 கோடி மதிப்பில் இதை செயல்படுத்துகிறாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, குறைந்த வட்டியில் வர்த்தக கடனை உருவாக்கணும், அதாவது வர்த்தக கடனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு சின்ன நிறுவனம் இருக்குது, அவங்களுக்கு நிறைய காசு தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப குறைந்த வட்டியில் இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு 10 லட்சம் கொடுப்பாங்க. அதுதான் இந்த நிரையத் புரோத்சாகன் அப்படிங்கிறது. அடுத்தது நிரையத் திஷா அப்படிங்கிறது, இது தமிழில் ஏற்றுமதி இயக்கம் அப்படிங்கிற பொருள்படுது. இது ரூபாய் 14,659 கோடி மதிப்பில் செயல்படுத்துகிறாங்க. இது என்ன அப்படின்னா, நிதி சம்பந்தம் இல்லாமல் மற்ற உதவிகள் எல்லாமே இந்த ஒரு சின்ன நிறுவனத்திற்கு பண்ணி கொடுக்கறது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிராண்டிங் பண்ணி கொடுக்கறது, தரமான பேக்கேஜிங் பண்ணுறது, அப்புறம் இது ஒரு சின்ன நிறுவனம், ஒரு எம்எஸ்எம்இ நிறுவனம்னே வச்சுக்கலாமே, அதுக்கு சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் பங்கேற்கிறதுக்கு உதவுறது, இந்த மாதிரிப்பட்ட உதவிகள் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது இந்த 2 திட்டங்கள் நடப்பு நிதியாண்டிலிருந்து 6 ஆண்டுகளுக்கு செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது மத்திய அரசுடைய யுவா ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிற திட்டம். இது பார்த்திங்கன்னா 1 கோடி குடிமக்களுக்கு அடிப்படை செயற்கை நுண்ணறிவு பயிற்சியை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திட்டம். இதில் பார்த்திங்கன்னா 4.5 மணி நேர இலவச பயிற்சி வழங்குறாங்க. இது ஆன்லைன் மூலமாக தான் வழங்குறாங்க. இந்த பயிற்சியை முடிக்கிறவங்களுக்கு இந்திய அரசுடைய அதிகாரப்பூர்வ சான்றிதழ் கூட வழங்கப்படும். இது நம்ம கூட அட்டன் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பயிற்சியை. வெப்சைட் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் ப்ரைம் அப்படிங்கிற வெப்சைட்லேயும் ஐகாட் கர்மயோகி அப்படிங்கிற வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. அதில் கூட இந்த கோர்ஸ் நம்ம அட்டன் பண்ணி படிச்சுக்கலாம். அடுத்தது மாநில செய்திகள் இருக்குது, அதை எப்படி பார்க்கலாம். பிங்க் சஹேலி ஸ்மார்ட் கார்டு என்ற வசதியை அறிமுகம் செய்த யூனியன் பிரதேசம் இது. இதற்கான ஆன்சர் டெல்லி. டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவச பேருந்து பயணம் திட்டம் அப்படிங்கிற திட்டம் செயல்பாட்டில் இருக்குது. இப்போ இதற்காக இந்த ஒரு கார்டை கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு மூலமாக அவங்க இதை இலவசமாகவே பண்ணிக்கலாம். அடுத்தது பலதார மனத்தடை மசோதா 2025 தற்போது எந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மனைவி உயிரோடு இருக்காங்க, அவங்க கூட டிவோர்ஸ் ஆகலை அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. ஆனாலும் ஆர்டிக்கிள் 342 கீழே அங்கீகரிக்கப்பட்ட பழங்குடியினருக்கு இந்த சட்டத்திலேருந்து விலக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் குவாண்டம் நகரம் எங்கே அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. கர்நாடகாவில் பெங்களூரில் ஹசரகட்டா அப்படிங்கிற பகுதியில் 6 ஏக்கர் பரப்பளவில் இது அமைக்க போகிறாங்க. அடுத்தது பீகார் மாநில முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் நிதிஷ்குமார். இப்போது பீகாரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அங்கே மொத்தமாக 243 தொகுதிகள் இருக்குது. வெற்றி பெறணும் அப்படின்னா 122 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கணும். இதில் வெற்றி பெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி. அவங்க மொத்தமாக 202 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஒன்று பிஜேபி, இன்னொன்று ஐக்கிய ஜனதா தளம். இப்போது இதில் ஐக்கிய ஜனதா தளத்துடைய நிதிஷ்குமார் 10வது முறையாக பீகாருடைய முதல்வராக பதவியேற்றிருக்காரு. அடுத்தது எந்த மாநிலத்தின் அம்பாஜி மார்பிள் புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் குஜராத். குஜராத்தில் பனஸ்கந்தா மாவட்டத்தில் அம்பாஜி அப்படிங்கிற பகுதியில் இந்த மார்பிள் கிடைக்குது. அடுத்தது எந்த மாநிலத்தின் டங்புக் மற்றும் பம்டொங் புலிட் இசைக்கருவிகள் புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கிமில் லெப்சா இனக்குழுவை சேர்ந்தவங்களுடைய இசைக்கருவி தான் இது. இதற்கு இப்போ புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. அடுத்தது எந்த மாநிலத்தை சேர்ந்த பன்னா வைரம் புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்க அப்படின்னா பன்னா அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. இதை வைரங்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த பன்னா வைரத்திற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. அடுத்தது எந்த மாநிலத்தின் மீரட் ஊதுகுழல் புவிசார் குறியீடு பெற்றது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் மீரட் அப்படிங்கிற மாவட்டத்தில் இந்த மீரட் ஊதுகுழல் இருக்குது. இதற்கு இப்போ புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாரத் நெட் சேவையை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்திய முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். இந்த பாரத் நெட் அப்படிங்கிறது மத்திய அரசுடைய ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா கிராமங்களுக்கு இணைய வசதி வழங்கணும் அப்படிங்கிற திட்டம் தான் இது.
இப்போது பஞ்சாப் மாநிலம் முழுவதுமே இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டாங்க. அடுத்தது, மாதவிடாய்க்காக ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள்லையும் ஆண்டுக்கு 12 விடுப்புகள் வழங்கப்படும். மாதத்திற்கு ஒரு விடுப்பு அந்த மாதிரி வழங்குறாங்க. அடுத்தது, மாதிரி இளைஞர் கிராம சபையை அறிமுகம் செய்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. டெல்லியில் பார்த்திங்க அப்படின்னா இளைஞர்களுக்கான ஒரு கிராம சபையை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாடல் தான். இதில் பார்த்திங்கன்னா கிராம சபை தொடர்பான பயிற்சிகள், அப்புறம் மாதிரி கிராம சபை கூட்டங்கள் எல்லாம் நடைபெறும். அடுத்தது, பழங்குடியின தலைவர்களுக்கான டிஜிட்டல் அருங்காட்சியகம் இந்தியாவில் முதல் முறையாக எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். சத்தீஸ்கரில் நவாராய்ப்பூரில் இதை திறந்து வைத்திருக்காங்க. இதற்கு அவங்க வைத்திருக்க பேர் ஷாஹித் வீர் நாராயணன் சிங் நினைவு மற்றும் பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்கள் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது. இதில் யார் இந்த ஷாஹித் வீர் நாராயணன் சிங் அப்படின்னா, இவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின சத்தீஸ்கரை சேர்ந்த ஒரு வீரர். அடுத்தது, எந்த மாநிலத்தில் பள்ளி கல்லூரிகளில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இப்போ இந்த ஆண்டு தான் பார்த்திங்கன்னா வந்தே மாதரம் பாடலுடைய 150வது ஆண்டு நம்ம கொண்டாடுறோம். நம்ம இப்போ பார்த்துருந்தோம். அதற்காக தான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பள்ளி கல்லூரிகளில் இந்த பாடலை பாடுறது கட்டாயமாக்கியிருக்காங்க. அடுத்தது, எந்த மாநிலத்தின் கோகாபில் ஏரி இந்தியாவின் 94வது ராம்சார் தலமாக அங்கீகரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பீகார். இப்போ பார்த்திங்கன்னா கோகாபில் ஏரி அப்படிங்கிறது பீகாரில் கதிகர் மாவட்டத்தில் தான் இருக்குது. ராம்சார் தலம் அப்படிங்கிற அங்கீகாரம் இதற்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல ராம்சார் தலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம ராம்சார் ஒப்பந்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். 1971 ஆண்டு பிப்ரவரி 2 ஈரானுடைய ராம்சார் அப்படிங்கிற நகரில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. என்னென்னா, உலக அளவில் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமான பகுதிகளை ராம்சார் தலம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்து அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அது. அந்த மாதிரி பார்க்கும்போது உலக அளவில் அதிகமான ராம்சார் தலங்கள் பெற்றது ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பிரிட்டன், 2வது இடத்துல இருக்கிறது மெக்சிகோ, 3வது இடத்துல இருக்கிறது நம்ம இந்தியா. இந்தியாவில் இப்போ நவம்பர் 1 இந்த கோகாபில் ஏரியோட சேர்த்து 94 ராம்சார் தலங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ராம்சார் தலங்களுடைய எண்ணிக்கை 20. இந்தியாவிலேயே அதிகம் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு தான். அடுத்தது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எந்த செயற்கைக்கோளுக்கு மாற்றாக CMS-03 செயற்கைக்கோள் ஏவப்பட்டது? இதற்கான ஆன்சர் ருக்மணி. ருக்மணி அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் இருந்துச்சு, அது இப்போ செயலிழந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பதிலாக CMS-03 அப்படிங்கிற செயற்கைக்கோள் ஏவிருக்காங்க. எந்த ராக்கெட் மூலமாக அப்படின்னா LVM-3 M5 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக ஏவிருக்காங்க. இந்த CMS-03 செயற்கைக்கோள் இருக்குல்ல, அது ரொம்ப வெயிட்டானது. அதை இந்த ராக்கெட் மூலமாக ஏவுனதுனால இந்த ராக்கெட் அவ்வளோ வெயிட்டை தூக்கியிருக்குல்ல, அதனால் இதை பாகுபலி ராக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த CMS-03 இருக்குல்ல, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, GSAT-7R அப்படிங்கிறது. இது இந்த நவம்பர் 2 விண்ணில் ஏவப்பட்டது. 2013 ஆண்டு தான் இந்த ருக்மணி அப்படிங்கிற செயற்கைக்கோள் ஏவிருந்தாங்க. அந்த ருக்மணி இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா GSAT-7 அப்படிங்கிறது. அப்போ அந்த செயற்கைக்கோளுக்கு மாற்று தான் இது. இப்போது இந்த CMS-03 இருக்குல்ல, இதை புவி வட்ட பாதையில் நிலைநிறுத்தியிருக்காங்க. எதற்காக இந்த ஒரு சேட்டலைட் அப்படின்னா, கடலோர எல்லை கண்காணிப்பு, போர்க்கப்பல், விமானங்கள் இடையில் தகவல் தொடர்பு, இதற்காக தான் 15 ஆண்டுகள் இந்த ஒரு செயற்கைக்கோள் சேவையில் இருக்கும். அடுத்தது, ஆன்கோமார்க் என்ற செயற்கை நுண்ணறிவு கருவி எந்த நோய்க்காக உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் புற்றுநோய். புற்றுநோயை கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி புற்றுநோய்க்கு சிகிச்சை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஆன்கோமார்க் அப்படிங்கிற AI டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை உருவாக்கின நிறுவனம் SN போஸ் நேஷனல் சென்டர் ஃபார் பேசிக் சயின்சஸ் அப்படிங்கிற நிறுவனம். இது அசோகா பல்கலைக்கழகத்து கூட இணைந்து இதை பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா ஆன்காலஜி அப்படிங்கிறது தான் புற்றுநோய் சம்மந்தமான படிப்பு. இந்த ஒரு கருவிக்கு கூட அவங்க ஆன்கோமார்க்னு தானே பேர் வச்சுருக்காங்க. நம்ம அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது, எந்த கோளின் பள்ளத்திற்கு MS கிருஷ்ணன் என்ற இந்திய புவியியலாளரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் செவ்வாய். அதாவது மார்ஸ் கிரகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்திற்கு MS கிருஷ்ணனுடைய பேர் சூட்டியிருக்காங்க. இதே மாதிரி அதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பள்ளத்திற்கு கேரளாவில் இருக்கிற சில பகுதிகளுடைய பேரை வச்சுருக்காங்க. வள்ளியமலை, அப்புறம் வாலியமலை, பெரியார் வாலிஸ், தும்பா, பேக்கல், வர்க்கலா, இந்த மாதிரி கேரளாவுடைய பேரெல்லாம் வச்சுருக்காங்க.
இதற்கு சர்வதேச வானியல் ஒன்றியம் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. நம்ம தான் இந்த பேரெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம், பரிந்துரை பண்ணியிருந்தோம். அவங்க அதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் குவாண்டம் வைர நுண்ணோக்கியை உருவாக்கிய நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் பி கோஸ்ட் குரூப். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பேயில் இந்த ஒரு நிறுவனம் இதை அமைத்திருக்காங்க. அடுத்தது, பொது வளங்கள் துறையில் மக்களின் கருத்துக்கள் கேட்பதற்காக அறிமுகம் செய்யப்பட்ட செயற்கை நுண்ணறிவு தளம் இது. இதற்கான ஆன்சர் ஆஷா. இப்போது பிடிஎஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதாவது நம்ம ரேஷன் கடையெல்லாம் இருக்குல்ல, அது சம்மந்தமான நிறை குறைகளை மக்கள்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு செயற்கை நுண்ணறிவு தளத்தை உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் தான் ஆஷா. ஆஷாவுடைய விரிவாக்கம் அண்ணா சகாயத்தியா ஹோலிஸ்டிக் ஏஐ சொல்யூஷன் அப்படிங்கிறது தான். அண்ணா சகாயதா ஹோலிஸ்டிக் ஏஐ சொல்யூஷன். அடுத்தது, செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவைக்காக எந்த மாநிலம் ஸ்டார்லிங் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. ஸ்டார்லிங் அப்படிங்கிறது எலான் மஸ்க்கு சொந்தமான ஒரு நிறுவனம். அவங்க பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் அடிப்படையிலான நெட்வொர்க்கை கொடுக்குறாங்க, அதாவது செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவையை வழங்குறாங்க. அது நம்ம இந்தியாவிலேருந்து மகாராஷ்டிரா வந்து பெறுறாங்க. முதல் முறையாக இதற்கான ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. இனிமேல் தான் பெற போகிறாங்க, இப்போ ஒப்பந்தம் தான் போட்டிருக்காங்க. அடுத்தது, ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் இன்ஃபினிட்டி கேம்பஸ் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு தனியார் விண்வெளி புத்தாக்க நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய கேம்பஸை இப்போ திறந்திருக்காங்க. 2 லட்சம் சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு கேம்பஸை திறந்திருக்காங்க. இந்த கேம்பஸுடைய பேர் தான் இன்ஃபினிட்டி கேம்பஸ் அப்படிங்கிறது. இதை திறந்து வைத்தது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தெலுங்கானாவுடைய தலைநகரான ஹைதராபாத்தில் அதை அவர் திறந்து வைத்தார். அதே மாதிரி இந்த நிறுவனம் உருவாக்கின விக்ரம் 1 அப்படிங்கிற ராக்கெட்டையுமே பிரதமர் மோடி அறிமுகம் பண்ணியிருந்தார். இதே மாதிரி இந்த நிறுவனம் 2022 ஆண்டு உருவாக்கின விக்ரம் எஸ் அப்படிங்கிற ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக விண்ணில் செலுத்தப்பட்ட தனியார் ராக்கெட் எது அப்படின்னா இந்த விக்ரம் எஸ் அப்படிங்கிறது தான். அதை உருவாக்குனது இந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான். அடுத்தது, ப்ராஜெக்ட் சன் கேச்சர் என்ற பெயரில் விண்வெளியில் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் அமைக்க உள்ள நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் கூகுள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கூகுள் வந்து ஏஐ டேட்டா சென்டரை ஸ்பேஸில் அமைக்க போகிறாங்க. என்ன பேரில் அப்படின்னா ப்ராஜெக்ட் சன் கேச்சர் அப்படிங்கிற பேரில். அடுத்தது, இந்தியாவின் முதல் உலகளாவிய விமான என்ஜின் எம்ஆர்ஓ வசதி தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹைதராபாத். எம்ஆர்ஓ அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் அப்படிங்கிறது தான். அதாவது விமான என்ஜின் இருக்குல்ல, அதை பராமரிக்கிறது, அதை பழுது பார்க்குறது, அப்புறம் மறுசீரமைப்பு பண்ணுறது, இதற்கான வசதியை இப்போ வந்து இந்தியாவில் முதல் முறையாக அமைத்திருக்காங்க. இந்த ஒரு வசதி இருக்குல்ல, அதாவது இந்த ஒரு ஆலை இருக்குல்ல, இதை வந்து என்ன பேரில் அழைக்கிறாங்கன்னா சேசி அப்படின்னு அழைக்கிறாங்க. சேசியுடைய விரிவாக்கம் சாஃப்ரான் ஏர்க்ராஃப்ட் இன்ஜின் சர்வீசஸ் இந்தியா அப்படிங்கிறது தான். ஃப்ரான்ஸை சேர்ந்த சாஃப்ரான் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக உருவாக்கப்பட்ட கார் டி செல் சிகிச்சை எது? இதற்கான ஆன்சர் நெக்ஸ்கார் 19. இந்தியாவில் முதல் முறையாக ஐஐடி பாம்பேயை சேர்ந்த இம்யூனோ ஆக்ட் அப்படிங்கிற நிறுவனம் இதை உருவாக்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இரத்த புற்றுநோய்களான தீவிர லிம்போசைட்டிக் லூக்கேமியாவை எதிர்த்து போராடுறதுக்காக தான் இந்த ஒரு சிகிச்சை. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நோயாளிகளுடைய நோய் எதிர்ப்பு செல்லாம் இருக்குல்ல, அதை மறுசீரமைப்பு பண்ணோம். அப்போ அதன் மூலமாக அக்யூட் லிம்போசைட்டிக் லியூக்கேமியாவை எதிர்த்து போராட முடியும். ஓகே. அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக பிஎஸ்எல்வி ராக்கெட்டை தயாரித்த தனியார் நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் எல்என்டி. எல்என்டி அப்படிங்கிறது லார்சன் அண்ட் டியூப்ரோ அப்படிங்கிற நிறுவனம். இவங்க ஒரு தனியார் நிறுவனம். இவங்க வந்து மத்திய அரசுக்கு சொந்தமான ஹெச்ஏஎல் நிறுவனத்து கூட இணைந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் விண்ணில் ஏவப்படும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதாவது 2026 பிப்ரவரியில் விண்ணில் ஏவப்படும். அடுத்தது, ஃபிஃபா அமைப்பு புதிதாக எந்த விருதை வழங்க உள்ளது? இதற்கான ஆன்சர் அமைதி விருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃபா அப்படிங்கிறது உலக அளவில் கால்பந்து விளையாட்டை நிர்வகிக்கிற அமைப்பு. இவங்க முதல் முறையாக அமைதி விருதை வழங்குறாங்க. யார் ஒருத்தங்க உலக அமைதிக்காக நிறைய பங்காற்றுறாங்களோ அவங்களுக்கு இதை வழங்க போகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இதை முதல் முறையாக வழங்குகிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, உலக செய்திகள் பார்க்கலாம். தற்போது எந்த நாட்டில் உள்ள புலனறுவையில் இந்திய நிதியுதவியுடன் மும்மொழி பள்ளி கட்டணம் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இலங்கை. இலங்கையில்
புலனுருவா அப்படிங்கிற பகுதியில் நம்ம இந்தியாவுடைய நிதியுதவியில் மும்மொழி பள்ளி கட்டிடத்தை அமைத்து இப்போ திறந்திருக்காங்க. அடுத்தது, தற்போது எந்த நாட்டின் எரிமலை ஹேலி குப்பி 12,000 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்தது? இதற்கான ஆன்சர் எத்தியோப்பியா. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியாவில் ஹேலி குப்பி அப்படிங்கிற ஒரு எரிமலை இருக்குது. அது 12,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ வெடித்திருக்கு. அதில் ஒரு மிகப்பெரிய புகை மேகம் உருவாயிருந்தது. அது இந்தியா பக்கம் வந்து நகர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கேம்பிரிட்ஜ் அகராதியின் 2025 ஆண்டின் வார்த்தையாக தேர்வான வார்த்தை எது? இதற்கான ஆன்சர் பேராசோஷியல். இப்போது கேம்பிரிட்ஜ் அப்படிங்கிறது ஒரு டிக்ஷனரி கம்பெனி. அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான வார்த்தை இதுதான் அப்படின்னு பேராசோஷியல் அப்படிங்கிற வார்த்தையை தெரிவிச்சிருக்காங்க. பேராசோஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அடையாளம் தெரியாத ஒரு பிரபலத்தோட ஒருவர் மனதளவில் கொள்ளுற நெருக்கம் தான் அது. அதாவது நம்ம ஒருத்தருக்கு ஃபேனாக இருக்கிறது வேறு, ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போய் அவங்க கூட பர்சனலாகவே கனெக்ட் ஆகிற மாதிரி நினைக்கிறது. அதாவது அவங்க வந்து ஏதோ முன்ஜென்மத்தில் அவங்க கூட ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அந்த அளவுக்கு சிலர்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிடுவாங்க. அதுதான் பேராசோஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்திய நிதியுதவியுடன் ஹனிமது விமான நிலையம் எந்த நாட்டில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மாலத்தீவுகள். மாலத்தீவில் பார்த்திங்கன்னா இதை அமைத்திருக்காங்க. மாலத்தீவுடைய அதிபரான முகமது மொய்ஸ் இப்போ அதை ரீசெண்டாக திறந்து வைத்திருந்தார். அடுத்தது, புனட் சங்சு 2 என்ற நீர்மின் நிலையம் இந்திய நிதியுதவியின் கீழ் எந்த நாட்டில் அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பூடான். பூடானில் இதை வந்து அமைத்திருந்தாங்க. அடுத்தது, உலகில் பணப்புழக்கம் இல்லாத முதல் நாடாக உருவான நாடு எது? இதற்கான ஆன்சர் ஸ்வீடன். அங்கே பார்த்திங்கன்னா 1%க்கும் குறைவான பண பரிவர்த்தனை தான் நடைபெறுது. மீதி எல்லோரும் பார்த்திங்கன்னா யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, கார்டு யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி. அடுத்தது, ஃபியூஜியன் என்பது எந்த நாட்டின் அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்? இதற்கான ஆன்சர் சீனா. சீனா இப்போ பார்த்திங்கன்னா ஃபியூஜியன் அப்படிங்கிற பேரில் ஒரு அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பலை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, உலகில் முதல் முறையாக தலைமுறை புகைத்தலுக்கு தடை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் மாலத்தீவுகள். இப்போ பார்த்திங்கன்னா தலைமுறை புகைத்தல் அப்படின்னா 2007 ஆண்டு ஜனவரி 1 பின் பிறந்த அனைவருமே புகையிலையை உபயோகிக்கிறதுக்கு தடை வச்சுருக்காங்க. அப்போ அடுத்த தலைமுறை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புகைத்தல் இல்லாத ஒரு தலைமுறையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அடுத்தது, இந்தியா அமெரிக்கா இடையே எத்தனை ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் கையொப்பமானது? இதற்கான ஆன்சர் 10 ஆண்டுகள். இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் 10 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து கையொப்பமாயிருக்கு. அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரும் இதற்கான ஒப்பந்தம் வந்து கையொப்பம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, உலகின் மிகப்பெரிய தொல்லியல் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் எகிப்து. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு அருங்காட்சியகத்தை வந்து எகிப்தில் கெய்ரோவுக்கு பக்கத்தில் அமைத்திருக்காங்க. இதற்கு அவங்க வைத்திருக்க பேர் த கிராண்ட் எகிப்தியன் மியூசியம் அப்படிங்கிறது தான். அடுத்தது, இனி விளையாட்டு செய்திகள், அதாவது ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2025 ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி ஓப்பன் பிரிவு கோப்பைக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 11வது ஃபிடே சர்வதேச செஸ் போட்டி வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற்றது. கோவாவில் பனாஜி அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. நவம்பர் 1 27 வரைக்கும் நடைபெற்றது. இதில் ஓப்பன் பிரிவு கோப்பை இருக்குல்ல, அதற்கு விஸ்வநாதன் ஆனந்த் அவருடைய பேரை வந்து சூட்டியிருந்தாங்க. இந்த கோப்பையை பெற்றது யார் அப்படின்னா, அதாவது இந்த போட்டியில் வெற்றி பெற்றது யார் அப்படின்னா ஜாவோகிர் சிண்டாராவ் அப்படிங்கிறவர். இவர் வந்து உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்த வீரர். அடுத்தது, முதலாவது பார்வையற்றோருக்கான T20 மகளிர் உலகக்கோப்பையை வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்திய அணி. இப்போ பார்த்திங்கன்னா முதல் முறையாக பார்வையற்றோருக்கான T20 மகளிர் உலகக்கோப்பையை வந்து நடத்தியிருந்தாங்க. இலங்கையுடைய தலைநகரான கொழும்புல தான் இது நடைபெற்றது. அங்கே இருக்கிற சாரா ஓவல் அப்படிங்கிற ஒரு மைதானத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, 2025 உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டி நடைபெற்றது. வங்காளதேசத்துடைய டாக்கால தான் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இல்லை வெற்றி பெற்றது நம்ம இந்திய அணி. அடுத்தது, ஆஸ்திரேலியன் ஓப்பன் சூப்பர் 500 பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் லக்ஷ்யா சென். இவர் நம்ம இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான பேட்மிண்டன் பிளேயர்.
ஆனால் இந்த ஆண்டு அவர் பெற்ற முதல் பட்டம் இந்த ஒரு பட்டம் தான். அடுத்தது 2025 ஏடிபி டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். இது மிகப்பெரிய அளவில் ஒரு போட்டி. உலக அளவில் இருக்கிற 8 மிகப்பெரிய டென்னிஸ் விளையாட்டு வீரர்களுக்கு இடையில் நடைபெற போட்டி தான் இது. இதில் வெற்றி பெற்றது ஜானிக் சின்னர். இந்த போட்டி வந்து இத்தாலியுடைய டுரின் அப்படிங்கிற நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. 13வது ஓடிஐ ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசியுடைய ஓடிஐ உலகக்கோப்பை போட்டி வந்து நடைபெற்றது, மகளிருக்கானது. இதில் இறுதிப் போட்டியில் நம்ம இந்தியா தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தோம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா மகளிர் உலகக்கோப்பையை முதல் முறையாக இந்தியா இப்போ வென்றிருக்கு. இதில் பிளேயர் ஆஃப் த மேட்ச், அதாவது ஆட்ட நாயகி யார் அப்படின்னா ஷஃபாலி வர்மா. அதுவே பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், அதாவது தொடர் நாயகி யார் அப்படின்னா தீப்தி சர்மா அப்படிங்கிறவங்க. இந்த போட்டியை 2 நாடுகள் நடத்தியிருந்தது, ஒன்று இந்தியா, இன்னொன்று இலங்கை. இதில் இறுதிப் போட்டி மகாராஷ்டிராவில் நவி மும்பையில் டிஎஸ் பாட்டீல் மைதானத்தில் நடைபெற்றது. அடுத்தது இந்தியாவின் 91வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் விஎஸ் ராகுல். இதில் பாருங்கள், இந்தியாவுடைய 90வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் இளம்பருதி, 89வது ரோஹித் சர்மா, 88வது திவ்யா தேஷ்முக், 87வது ஹரிகிருஷ்ணன், 86வது ஸ்ரீஹரி, 85வது ஷியாம் நிகில். அப்போ இவங்களுடைய பேரெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ஆண்டு மட்டுமே இவங்கெல்லாம் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்காங்க. அடுத்தது 12வது ப்ரோ கபடி லீக் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் தபங் டெல்லி. இந்த போட்டி வந்து இந்தியாவுக்குள்ளாடி இருக்கிற மாநிலங்களுக்கு இடையில் நடைபெற போட்டி. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடையில் நடைபெற போட்டி தான் இது. இதில் வந்து புதுடெல்லியில் இந்த போட்டி நடைபெற்றது. வெற்றி பெற்றது தபங் டெல்லி அணி. நம்ம தமிழ்நாட்டுடைய அணி இருக்குல்ல, அதுக்குடைய பேர் வந்து தமிழ் தலைவாஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது 3வது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 6. இந்த போட்டி வந்து இப்போ பஹ்ரைனில் தான் நடைபெற்றது. மொத்தமாக இந்தியா 48 பதக்கங்கள் ஜெயிச்சிருந்தோம். 13 தங்கம், 18 வெள்ளி மற்றும் 17 வெண்கலம் ஜெயிச்சிருந்தோம். இந்த போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது சீனா. அடுத்தது தற்போது தங்கம் வென்ற ரவீந்தர் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் துப்பாக்கி சுடுதல். ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி இப்போது எகிப்துடைய கெய்ரோ நகரில் நடைபெற்றது. இல்லை இவர் வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தார். அடுத்தது 2025 டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இட்டாலி. இப்போது முக்கியமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் எல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விளையாட்டு கொடுத்துட்டு அதோடைய கோப்பை கொடுத்துருவாங்க. அது வந்து என்ன கோப்பைன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், டேவிஸ் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க. இது டென்னிஸுடன் தொடர்புடையது. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. 2030 காமன்வெல்த் போட்டிகள் எங்கே நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் அகமதாபாத். அகமதாபாத் அப்படிங்கிறது குஜராத்தில் தான் இருக்குது. இப்போ இது அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டி வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற போகுது. குஜராத்துடைய அகமதாபாத்தில் நடைபெற போகுது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்தியாவில் நடைபெறுறது இது 2வது முறை. முதல் முறையாக 2010 டெல்லியில் நடைபெற்றது. அடுத்தது 2026 ஐசிசி ஆண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ரோஹித் சர்மா. இந்த போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் இந்த டைமில் வந்து நடைபெறும். அடுத்தது சென்னை ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் எந்த நாட்டை சேர்ந்த வீராங்கனை வெற்றி பெற்றார்? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. இதில் பாருங்கள், நம்ம சென்னை ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்றது இந்தோனேஷிய வீராங்கனையான ஜானிஸ் டிஜன் அப்படிங்கிறவங்க. இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்றது அல்டிலா சுஜியாட்டி மற்றும் ஜானிஸ் டிஜன். இவங்க 2 பேரும் சேர்ந்து இரட்டையர் பிரிவில் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க தான். இந்த போட்டி சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. அடுத்தது தற்போது தன் ஓய்வை அறிவித்த ரோஹன் போபண்ணா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் டென்னிஸ். நம்ம இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான டென்னிஸ் வீரராக இருக்கிற ரோஹன் போபண்ணா அவர் வந்து தன்னுடைய 45வது வயதில் அவர் வந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. இவரை பற்றி பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான சாதனைகள். ஒன்று, 2017ஆவது ஆண்டு பிரெஞ்சு ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. அதே மாதிரி 2024 ஆஸ்திரேலியன் ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் இரட்டையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இல்லை என்ன அப்படின்னா உலக அளவில் ரொம்ப வயதான நபராக இருந்து கிராண்ட் ஸ்லாம் பட்டம் வென்றது வந்து இவர் தான். அடுத்தது 24வது ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி
வங்காளதேசத்துடைய தலைநகரான டாக்காவில் நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய காம்பவுண்ட் மகளிர் அணி தங்கம் ஜெயிச்சிருந்தோம். இந்தியாவுடைய காம்பவுண்ட் கலப்பு அணி தங்கம் ஜெயிச்சிருந்தோம். மகளிர் தனிநபர் பிரிவில் ஜோதி சுரேகா தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க. ஆடவர் ரிக்கர்வு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா இவர் வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தார். மகளிர் ரிக்கர்வு பிரிவில் அங்கிதா பகத் இவங்க வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க. நம்ம எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஜோதி சுரேகா வந்து எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது பாதுகாப்பு செய்திகள் இருக்குது, அதை எப்படி பார்க்கலாம். பாதுகாப்பு செயல்பாடுக்காக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மின்வாகனம் எது? இதற்கான ஆன்சர் வீர். இப்போ வீர் ஈவி அப்படிங்கிற பேரில் இந்தியாவில் முதல் முறையாக பாதுகாப்புக்காக, அதாவது இந்த பாதுகாப்பு துறைக்காக ஒரு மின்வாகனத்தை உருவாக்கியிருக்காங்க. பிரவைக் டைனமிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது தற்போது இந்திய கடற்படையில் பணியமர்த்தப்பட்ட ஐஎன்எஸ் இக்ஷக் என்ன வகையான கப்பல்? இதற்கான ஆன்சர் பேரிடர் மீட்பு கப்பல். இப்போ பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கிற கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை கட்டியிருக்காங்க. அடுத்தது தற்போது இந்திய கடற்படையில் பணியமர்த்தப்பட்ட ஐஎன்எஸ் மாஹே என்ன வகையான கப்பல்? இதற்கான ஆன்சர் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல். அதாவது நீர்மூழ்கி கப்பல்லாம் இருக்குல்ல, அதை எதிர்த்து தாக்குற அளவுக்கு திறன் கொண்ட கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் மாஹே. இதை கட்டினது எங்கே அப்படின்னா கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் தான் கட்டியிருக்காங்க. அடுத்தது சில முக்கியமான கூட்டு பயிற்சிகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் மித்ரா சக்தி அப்படிங்கிற கூட்டு பயிற்சி. எப்போவுமே 2 நாடுகளுக்கு இடையில் கூட்டு பயிற்சி இருக்குது அப்படின்னா நம்ம 3 விஷயங்களை நோட் பண்ணணும். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது அப்படிங்க பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நடைபெறுது. இரண்டாவதாக அது என்ன வகையான பயிற்சி, அது ஒரு இராணுவ பயிற்சியா இல்லை விமானப்படை பயிற்சியா அல்லது கடற்படை பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணணும். இது ஒரு இராணுவ பயிற்சி. மூன்றாவதாக இது எங்கே நடைபெறுது அப்படின்னு பார்க்கணும். இது கர்நாடகாவுடைய பெலகாவி அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெறுது. அடுத்ததாக எக்ஸசைஸ் கருடா. இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையில் நடைபெற பயிற்சி. இது ஒரு விமானப்படை பயிற்சி. இது வந்து ஃப்ரான்ஸுடைய மோண்ட் டி மார்சன் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது எக்ஸசைஸ் அஜய வாரியர் அப்படிங்கிற பயிற்சி. இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையில் நடைபெற பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது வந்து ராஜஸ்தானில் மகாஜன் துப்பாக்கி சுடும் பயிற்சி களத்தில் வந்து நடைபெற்றது. அடுத்தது ஆஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற பயிற்சி. இது வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் நடைபெற பயிற்சி. இது வந்து ஒரு கடற்படை பயிற்சி. இது வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னா வட பசிபிக் கடற்பகுதியில் தான் நடைபெற்றது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா வின்பாக்ஸ் அப்படிங்கிற பயிற்சி. இது இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கு இடையில் நடைபெற்ற பயிற்சி. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது வந்து வியட்நாமுடைய ஹனோய் நகரில் தான் நடைபெற்றது. இப்போது இந்த பேர் எல்லாமே, அதாவது இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களால் ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட ரொம்ப முக்கியமாக எந்த பயிற்சி இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கு இடையில் நடைபெறுது அப்படிங்கிற பார்த்துங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து விம்பெக்ஸ் அப்படிங்கிற பயிற்சி இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கு கூட நடைபெற்றது அப்படிங்கிற மட்டும் மெயினாக பார்த்துங்க. ஓகேவா? அடுத்தது எக்ஸசைஸ் மலபார் அப்படிங்கிறது இது ஒரு பன்னாட்டு கடற்படை பயிற்சி. அமெரிக்காவுடைய குவாமில் தான் இது நடைபெறுது. இதில் இந்தியாவும் பங்கேற்கிறோம். அடுத்தது வாயு சமன்வயை 2 அப்படிங்கிற பயிற்சி. இது ஒரு ட்ரோன் மற்றும் ட்ரோன் எதிர்ப்பு பயிற்சி. அதாவது ட்ரோனை இயக்கிறதுக்கான பயிற்சியும் இதில் வழங்குறாங்க. அதே மாதிரி வேற ஒரு ட்ரோன் வருது அப்படின்னா அதை எதிர்க்கிறதுக்கான பயிற்சியும் வழங்குறாங்க. இது நடத்தின அமைப்பு இந்திய இராணுவம். இது தெற்கு கமாண்டன் பகுதியில் சில பகுதிகளில் நடத்தப்பட்டது. அடுத்தது முக்கிய புத்தகங்கள் மற்றும் அதை எழுதினவங்க. மோடிஸ் மிஷன் அப்படிங்கிற புத்தகம், இதை வந்து பர்ஜிஸ் தேசாய் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இதை மகாராஷ்டிரா ஆளுநர் மற்றும் மகாராஷ்டிரா முதல்வர் வந்து வெளியிட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவுடைய முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ், மகாராஷ்டிராவுடைய ஆளுநர் ஆச்சாரிய தேவ்ரத். அடுத்தது இப்போ ரீசெண்டாக மரணம் அடைந்தவங்க யாரெல்லாம் அப்படிங்கிற பார்க்கலாம். தற்போது காலமான ஹிந்துஜா குழுமத்தின் நிறுவனர் யார்? இதற்கான ஆன்சர் கோபிச்சந்த் ஹிந்துஜா. இவர் தன்னுடைய 85வது வயதில் மரணம் எடுத்துட்டார். ஹிந்துஜா குழுமத்துக்கு கீழே தான் அசோக் லேலாந்து, அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்கு, சுவிட்ச் மொபிலிட்டி, அப்புறம் கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இந்தியா லிமிடெட், இந்த நிறுவனங்கள் எல்லாமே இருக்குது. அடுத்தது தற்போது காலமான சுற்றுச்சூழல் ஆர்வலர் சாலுமரத திம்மக்கா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர் கர்நாடகா. கர்நாடகாவை சேர்ந்த இயற்கை ஆர்வலரான சாலுமரத திம்மக்கா தன்னுடைய 114வது வயதில் மரணம் அடைந்துட்டாங்க. இவங்க வந்து லட்சக்கணக்கான மரங்களை நட்டிருக்காங்க. அதனால் இவங்களை வந்து மரங்களின் தாய் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்தது தற்போது காலமான நடிகர் தர்மேந்திரா எந்த திரையுலகை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர் இந்தி. இவர் பார்த்திங்கன்னா
ஒரு எம்பியாகவும் இருந்திருக்காரு. ராஜஸ்தானுடைய பிகானேர் தொகுதியுடைய எம்பியாக 2004 2009 வரைக்கும் பிஜேபி கட்சி சார்பில் இருந்திருக்காரு. 2012ஆவது ஆண்டு பத்மபூஷன் விருது கூட பெற்றிருக்காரு. அடுத்தது நம்ம தமிழ் கவிஞரான ஈரோடு தமிழன்பன் மரணம் அடைந்திருக்காரு. தன்னுடைய 92வது வயதில் மரணம் அடைந்துட்டார். இவருடைய இயற்பெயர் ஜெகதீசன். 1970களில் தொடங்கப்பட்ட வானம்பாடி கவிதை இயக்கத்தில் இணைந்திருக்காரு. 2004ஆவது ஆண்டு வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்தார். இது திருக்குறள் தொடர்பான ஒரு கவிதை தொகுப்பு. அப்புறம் தூர்தர்ஷன் இருக்குல்ல, அதில் செய்தி வாசிப்பாளராகவும் பணியாற்றியிருக்காரு. அடுத்தது பரதநாட்டிய கலைஞரான குமாரி கமலா அப்படிங்கிறவங்க மரணம் அடைந்துட்டாங்க. சதிர் அப்படிங்கிற பழைய கோயில் நடன வடிவம் பரதநாட்டியமாக உருமாறிய காலத்தில் முக்கிய பங்காற்றியிருக்காங்க இவங்க. அடுத்தது பத்மபூஷன் விருது பெற்றிருக்காங்க. சங்கீத நாடக அகாடமி விருது கூட பெற்றிருக்காங்க. இவங்க இந்திய நடனத்துடைய உலகளாவிய தூதராக செயல்பட்டிருக்காங்க. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். தமிழ்நாடு காலநிலை கரிம வாயு நீக்க வழிமுறைகளை இப்போ வெளியிட்டிருக்காங்க. தமிழக நிதி மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு இதை வெளியிட்டிருக்காரு. அதாவது இந்த காலநிலை மாறுபாடை ஏற்படுத்துகிற கரிம வாயு இருக்குல்ல, அதை நீக்கிறதுக்கான நடவடிக்கை தான் இது. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 4 மாவட்டங்களில் தொடங்கியிருக்காங்க. அது எங்கெங்க அப்படின்னா ராமநாதபுரம், விருதுநகர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி. அடுத்தது 16வது நிதிக்குழு அவங்களுடைய அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கியிருக்காங்க. இந்த நிதிக்குழுடைய பணி என்ன அப்படின்னா மத்திய அரசுடைய வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிறத பரிந்துரை பண்ணுறது தான் இது. அப்போது இதோடைய இந்த ஒரு அறிக்கை இருக்குல்ல, இது 2026-27 அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமலுக்கு வரும். இப்போ இந்த 16வது நிதிக்குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவர் தான். இதுக்கு முன்னாடி இப்போது 15வது நிதிக்குழு நடைபெற்றது. அதோடைய தலைவர் யார் அப்படின்னா NK சிங். இவங்களுடைய பரிந்துரை 2021-22 நிதியாண்டிலிருந்து 2025-26 நிதியாண்டுக்கானது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரி வருவாயில் 41% மத்திய அரசு மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக ஆப்ரேஷன் பவன் அப்படிங்கிறது 1987ஆவது ஆண்டு நடைபெற்ற ஒரு பயிற்சி. பயிற்சியில் இது ஒரு ஆப்ரேஷன். இது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய அமைதி காக்கும் படையினால் நிகழ்த்தப்பட்டது. அதாவது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகள் இருக்குல்ல, அந்த அமைப்புடைய அதாவது இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு தலைமையகம் அமைத்திருந்தாங்க. அங்கேருந்து அவங்க போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தலைமையகத்தை இந்தியாவுடைய அமைதி காக்கும் படை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்டது தான் இந்த ஆப்ரேஷன் பவன். இதில் கடுமையான போர் நடந்தது. அதில் இந்திய படையை சேர்ந்தவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. இப்போது முதல் முறையாக இந்த போரில் மரணமடைந்த வீரர்களுக்கு இந்திய இராணுவம் மரியாதை செலுத்தியிருக்கு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபுல்லும் பார்த்தேன் அப்படின்றது. இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் ஹைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.